பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் இரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். இங்க தாவீது இப்படி ஒரு விண்ணப்பத்த, ஒரு ஜெபத்த ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கிறார். முதலாவது இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். தாவீதுக்கு அது இருந்துச்சு. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி. பிரியர் அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், பிடித்தவர்கள், நெருக்கமானவர்கள், பிள்ளைகள் இப்படி சொல்லலாம். அப்ப இது கிறிஸ்தவர்களை மட்டும்தான் குறிக்குதா? அவர்களை மட்டும்தான் இந்த வசனம் சொல்லுதான்னா அப்படி இல்ல. எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இப்ப 800 கோடி பேர் மேல இருக்காங்கன்னா, இந்த 800 கோடி பேருமே என்னதான்? இயேசுவின் பிள்ளைகள் தான். அதற்காகத்தான் நாம என்ன பண்ணணும்? தாவீதைப் போல ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுக்கான விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்க போதா அப்படின்னா அது கிடையாது. மற்றவர்களுக்காக, தம்மை சார்ந்தவர்களுக்காக, சுற்றி இருக்கிறவங்களுக்காக, உலக மக்களுக்காக, எல்லாருக்காகவும் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர்களாய், ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவர் வழியாய் நடத்தப்படுகிறவர்கள் கண்டிப்பாக அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ தாவீது அதன்படி நடத்தப்படுகிறதுனால தான் தாவீதும் அதன்படி கேட்கிறாரு, விண்ணப்பம் செய்கிறாரு, ஒரு பாரத்தோட சொல்றாரு ஆண்டவரிடத்துல. பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால ரட்சிங்க அப்படின்னு சொல்றார். ஏசப்பா பாடுபட்டது எல்லாருக்குமாகத்தான். ஏதோ ஒரு சாராருக்காக இல்லை. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு முத்திரையை குத்தி வச்சுட்டு அவங்களுக்கு மாத்திரம்தான் இயேசு அப்படின்னு யாராவது சொன்னா அது எப்படி சொல்றது? மூடத்தனம். இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். ஏன்னா அவர்தான் மெய்யான தெய்வம். அதனால ஒரு சாராருக்கு மட்டும்தான் இயேசு கடவுள், மற்றவர்களுக்கெல்லாம் கடவுள் அல்லன்னு சொல்றது மூடத்தனம். இந்த பாரம் நமக்கு வேணும். இந்த பாரம் நெகேமியாட்ட இருந்துச்சு, இந்த பாரம் எஸ்தர்ட்ட இருந்துச்சு, இந்த பாரம் தானியேல்ட்ட இருந்துச்சு, இந்த பாரம் மோசேகிட்ட இருந்துச்சு, இந்த பாரம் ஏசாயாகிட்ட இருந்துச்சு, எரேமியா கிட்ட இருந்துச்சு. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாரம் முதலாவது நமக்கு வேணும். அவங்க ரட்சிக்கப்படணும். வலது கரத்தினால ரட்சிக்கப்படணும். அது என்ன வலது கரம்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உலக பிரகாரமா ஏதாவது ஒரு விஷயத்த யாருக்காவது கொடுக்கணும், இல்லை கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா, நாம் ஏன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, நாம் வலது கையை கொடுப்போமா, இடது கையை கொடுப்போமா? பெரும்பாலும் என்ன தான் பண்ணுவோம்? வலது கையை தான் கொடுப்போம். சில பேர் பான்லேருந்தே அவங்க இடது கையை பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க மாத்திரம் இடது கையில் கொடுப்பாங்க. பட் இந்த சமுதாயம், இந்த உலகம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? வலது கையில் கொடுக்கறத பெரிய விஷயமா எண்ணுமா, இல்லை இடது கையில் கொடுக்கறது பெரிய விஷயமா எண்ணுமா? இன்னொன்னும் சொல்லிடும், இடது கையில் கொடுத்து அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு. அப்படி இங்கே நான் சொல்ல வரல. ஆண்டவருடைய படைப்புல வலது கை இடது கை எல்லாமே ஒன்று தான். ஆனால் இங்கே வலது கரம் அப்படிங்கும்போது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு.
என்ன அந்த அர்த்தம் அப்படின்னா, வலதுகரம் அப்படிங்கும்போது வெற்றி, வல்லமை, தேவனுடைய அதிகாரம். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க அந்த மனுஷன். உமது வல்லமையினால, உமது வெற்றியினால, உமது அதிகாரத்தினால, உமது பிரியர்கள விடுவிங்க, ரட்சிங்க, விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். அடுத்தபடியா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு செவி கொடுங்கப்பா. எல்லாவற்றையும் சொல்லிட்டு தாழ்மையா தன்னை ஒப்பு கொடுத்து, தயவாய் எனக்கு செவி கொடுங்கப்பா. இப்படிப்பட்ட தாழ்மை உள்ள விண்ணப்பத்தை, ஜெபத்தை கண்டிப்பா ஏசப்பா கேட்பார், செவி கொடுப்பார், பதிலளிப்பார். அது எந்த விதத்திலையும் மாறாத உண்மை. சரி, இப்போ இந்த வல்லமை, அதே போல விடுவிக்கப்படுதல், இரட்சிப்பு, விடுதலை, இதற்கான ஒரு சில வார்த்தைகளை நாம் வேதத்தில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ சும்மா அடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வேத வசனத்தில் இருக்கு, தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து அப்படின்னு. எப்படி? அவருடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து. அடுத்தபடியாக, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அதுல நமக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஆனா இங்க எப்படி சொல்லியிருக்கு? ஜனங்களை சிநேகிக்கிறார். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இது ஒரு சாராருக்கான விஷயம் அல்ல. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை கூப்பிடும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். இது மட்டும் அல்லாது, மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக. அதாவது என்ன அப்படின்னா, நம்மை எடுத்து பயன்படுத்தி நமது வலதுகரத்தை அவருடைய வலதுகரத்தினுடனே இணைத்து பயன்படுத்தி, அதாவது நம்மைனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தி அங்க விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமா அநேகரை ரட்சிக்கிறார். அதுதான் இதற்கு அர்த்தம். ஸோ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பாரமுள்ள விண்ணப்பம், பாரமுள்ள ஜெபம், தாழ்மையுடன் தேவனை நோக்கி ஏறெடுப்போம். கண்டிப்பாக ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமென்.